ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி மார்ச் 1ஆம் தேதி. கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ஓடி போயிடுச்சு 2021ஓட. ஸோ இன்றைக்கி 3ஆவது மாதம் மார்ச் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இன்னையோட அஜெண்டா என்னென்ன, கொலம்பியா குரூப்போட ஆதரவில் இன்றைக்கி நிறையாவே முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம் குட் ஈவினிங் கனடாவில். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம கோவிட் பற்றி யோசித்ததில் இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் கோவிடோட பாதிப்புகள், அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நிறையவே பார்த்துட்டோம். இப்போது அடுத்த ஃபேஸ் இந்த வேக்சினேஷனை எப்படி கொண்டாந்து நம்மளோட மக்கள்கிட்ட இதை சேர்க்குறாங்க அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி நிறையவே விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி ஹவரில். ஒரு லெவல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லலாம். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இது எப்படி ஒன்டாரியோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றதை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், நம்மளோட மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேக்சினேஷன் ரோல் அவுட் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றதை பற்றி பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் டொராண்டோவுக்கு திரு ஜான் டோரி அவர்கள், நம்மளோட மேயர், இந்த ரோல் அவுட்டை எப்படி செய்கிறதுக்கான பிளான்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இதுக்கு அப்புறம் கெனடிய வளத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயந்தான் வைட்டமின்ஸ், எக்ஸ்ட்ரா வைட்டமின்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றோம். இதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்மளோட டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறாங்க கெனடிய வளத்தில். இது இல்லாமல் கலை அரங்கத்துலேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல், ரொம்ப பழமையான இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குது, வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நியூஸ் ரிப்போர்ட்ஸ், மற்றபடி என்ன மாதிரியான நியூஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில் அப்படின்றதையும் நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்போது அடுத்த ஃபேஸில் இருக்கிறோம் தான் சொல்லணும். இத்தனை நாள் வரைக்கும் நிறைய நெகட்டிவ்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். இதனால் வந்த பாதிப்புகள், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கணும், எக்கனாமிக்கலியாக இருக்கட்டும், எத்தனையோ பாதிப்புகள் இன்னமும் டிஃபிகல்ட்டாக தான் போயிட்டுருக்குது. அந்த வகையில் ஒரு சின்ன லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் மாதிரி கோவிட்கான வேக்சின்ஸ் நமக்கு நிறையா 1-2 தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஃபைசர் அண்ட் மெடர்னா பற்றி. இப்போ 3ஆவதாக ஒரு வேக்சினையுமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான 3 வேக்சின்ஸ் அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இப்போ இது அடுத்த ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது லாங் டேர்ம் கேரில் இருக்கிற எல்டர்லி பாப்புலேஷனுக்கு. அதுக்கு அடுத்ததாக சீனியர் ஹோம்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் லிவிங் சீனியர் ஹோம்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிவிங் சீனியர் ஹோம்ஸ், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற வயதானவர்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஃபேஸ் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற வயதானவர்கள் 80+ ஏஜ் குரூப் மோஸ்ட்லி, இவங்களுக்கு இதை எப்படி ரோல் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான்
எல்லா ப்ராவின்சஸ்லேயும் அவங்களுக்கு எது வசதியோ அப்படி ஒரு ரோல் அவுட் பிளானோடு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஒன்டாரியோவில் இந்த ரோல் அவுட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க, பார்க்கலாம். Well, we're here at the U of T Mississauga, and I just want to thank everyone here for putting this together. They're working collaboratively with the region of Peel, and again, I want to thank Mayor Crombie. Thank you so much, Mayor Crombie and Dr. Lowe, for doing an incredible job here in Peel region. And I want to thank Trillium. This is a collaboration that we're going to see right across the province, no matter if it's the hospitals or the PHUs or even the private sector as well. And we're going to get through this. I'm really, really happy to announce everyone's following the framework, but also have the flexibility to move forward once they get through their phase one of making sure we vaccinate the most vulnerable all throughout our long-term care homes. And there's a tremendous amount of public health units that are now starting 80 plus. So we're well on our way. The same question is we need more vaccines. But as we get them, they're going into people's arms. They aren't going to be sitting around in the freezer. And here's one example of one of the mass vaccination centers set up from the folks at U of T Mississauga. And I'm very, very grateful. I want to give a shout out to all the frontline healthcare workers that are putting needles into people's arms. We're very, very grateful. Get ready. We're going full steam ahead on this. I was told 200 an hour. Correct me if I'm wrong, but I think that was 200 an hour, and that is absolutely fabulous. As more vaccines come in, we'll open up more mass vaccination centers. But again, there's certain regions that are ahead of other regions just due to population and other reasons. But they're already on 80 plus. Some even started last week, so I just want to thank them for doing such a great job. You have to look at the populations too. Mississauga, Peel is a massive population, so is Toronto, and other regions, be it Guelph, for example, are already into their 80 plus. But we're going to continue moving on, and that's what's great about this framework. You have the flexibility depending on where you are within the vaccinations, then you get to move on to the next phase. You shouldn't be region hopping whatsoever. Stay within your region and get vaccinated within your region. As we get more vaccinations from the federal government, then we'll be able to ramp it up. And let's hope we get some AstraZeneca and also Johnson & Johnson's absolutely critical. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே அஃப்கோர்ஸ் பீல் ரீஜனில் வந்து 80+ ஏஜ் குரூப்புக்கு வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்குதுன்னா, அவங்களோட புக்கிங் வகை வந்து ரொம்பவே ஒரு ப்ராவின்ஸ் அண்ட் ஒரு ரீஜனுக்கும் அவங்களோட எது ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு புக்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. சில இடங்களில் ஃபோன் கால்ஸ், சில இடங்களில் ஆன்லைன் புக்கிங் அப்படின்ட்டு. பட் அந்த ஆன்லைன் புக்கிங் கூட ரொம்பவே குவிக்காக ஃபுல் ஆகுது. அண்ட் ஃபோன் லைன்னா ரொம்ப நேரம் எங்கேஜ்டாக இருக்குது, புக்கிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது மாதிரியான நிறையா டெக்னிக்கல் கிளிச்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது இந்த சிச்சுவேஷனில். இது பீல் ரீஜனில். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் லைனுக்கான அடுத்த ஃபேஸ் அப்படின்னு யோசித்தோம்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 5000 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டொரண்டோவில் மட்டுமே இருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் 2500 போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்து அடுத்த செட் ஆஃப் ப்ரைமரி ஒர்க்கர்ஸ், அதாவது ப்ரையாரிட்டி லிஸ்டிங்கில் வந்து அவங்களுக்கும் இந்த வேக்சினேஷனை கொடுக்கறதுக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அகேன் ஃப்ரண்ட் லைன்றதுனால அடுத்தது அவங்க பேராமெடிக்ஸ் அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்குமே இந்த வேக்சினேஷனை கொடுக்கணும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஸோ இது ப்ரீமியரோட வேர்ட்ஸ் நம்ம கேட்டோம். இப்போ அடுத்தது ஒன்டாரியோவோட ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் வில்லியம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Our work to help the federal and provincial governments roll out of the COVID-19 vaccine. So
effective today, as of midnight last night, 9 public health units moved to different levels of our provincial color-coded framework as we implement back in again and have various levels of restrictions depending on what they're experiencing in their respective jurisdictions. Still, Toronto, Peel Region, and North Bay Parry Sound District Health Unit area remain in the stay-at-home orders, which were moved under the ROA and effective until March the 8th on that. And then this week we're reviewing that again, and then as they enter the framework to determine how and what would be recommended to Cabinet as the week progresses. And that would be effective on midnight of the 7th or 12:01 on the 8th. The final decisions there depends on the indicators, consultation with the local medical officer of health, and see if there's any outstanding issues that have to be brought into consideration at that time. As well, we have 2 health units that, besides a number of them moving down in the framework to different lower colors, some remain the same. We also have moved Thunder Bay District into the gray lockdown zone. This has been an escalating situation over a number of weeks as they've dealt with multiple sites of outbreaks and community spread within their jurisdiction. And so we've been in constant consultation with the medical officer of health there, Dr. DeMille, as well as looking at many calls between myself and our teams and others of giving assistance to them as they deal with this surge of cases in their respective jurisdiction, more they experience in the first wave than and also up to now in the second wave. So this has been their biggest or largest outbreak community-wide and institutionally that they've experienced. And so, excuse me, we would want to give them all the assistance we can to help them to bring this back under control. As well, last week we did move Simcoe Muskoka into the so-called gray lockdown zone under the concept of the emergency brake type idea. And that was where we saw a sudden surge in the VOCs in the jurisdiction there over the 2 to 3 days, where it went up almost like 60 to 70 new cases a day. And we were trying to ascertain where they were and what was happening both in the Simcoe area, but also a surge of new cases in the Muskoka area as well. And part of this methodology here is that now we're into this era of the VOCs, the variants of concern, knowing that their transmission can occur much quicker than the previous COVID-19 strains. It behooves us to move quickly to try and bring it under control, much like we had to do in North Bay, and try and ascertain if we can keep it contained to a local outbreak situation or not, because unfortunately it does move quickly, and unfortunately it does have morbidity and mortality attached to it, and we would like to maintain and keep that down as much as possible. டாக்டர் வில்லியம் சொன்ன மாதிரி எல்லா ரீஜன்ஸுமே ஒன்டாரியோவில் ஒரு ஸ்பெசிஃபிக் அவங்களுக்கான டிபெண்டிங் ஆன் அங்குள்ள அவுட் பிரேக்ஸ் அண்ட் கோவிட் நம்பர்ஸை பொறுத்து அவங்க ஒரு ரீஜனையுமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அவங்கள வந்து அந்த கலர் கோடட் ஜோனிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஜிடிஏக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீல் ரீஜன் அண்ட் டொரண்டோ வந்து இன்னமுமே கிரே ஜோனில் இருக்கிறோம், அதாவது லாக்டவுன் ஃபேஸில் தான் இருக்கிறோம். பட் யார்க் ரீஜன் மட்டும் மூவ் ஆகி ரெட் ஜோனில் போயிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யார்க் ரீஜன். ஹோப்ஃபுல்லி பீல் அண்ட் டொரண்டோ வந்து இந்த மார்ச் 8 அன்றைக்கி அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க, ரீஓப்பன் பண்ணுறதா வேண்டாமா, அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புகிறதான்னுட்டு. ஸோ லெட்ஸ் கீப் ஆர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஹோப்ஃபுல்லி நம்மளோட நம்பர்ஸ் குறைஞ்சி அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்ற விருப்பத்தோடு பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் இந்த கோவிட் வேக்சினேஷன் ரோல் அவுட் பற்றி. Our work to help the federal and provincial governments roll out of the COVID-19 vaccine is continuing. While all of our plans are entirely dependent upon vaccine supply from the Government of Canada, we do expect more vaccines will be arriving very soon. The City of Toronto will be ready to get shots in arms, as General Hillier says, and we're working with all of our healthcare partners, including local hospitals, Ontario health teams, local health integration networks, family doctors, community-based health services, and pharmacies to get this job done. Along with our 9
planned city-operated vaccine megasites across Toronto, which we've outlined to you earlier, we expect approximately 49 vaccination clinics operated by hospitals, a further 46 vaccination clinics operated by community health centres, and approximately 249 vaccination clinics operated by pharmacies. So these 350 plus clinics will exist and will be further added to as a result of the work underway to plan mobile clinics and other pop-ups in areas of the city where COVID-19 has hit hard and where vaccination efforts supported by community organizations will be very important. We expect that later today and in the coming days, hospitals, which are not under the control of the city, will announce their detailed plans. This is a team effort, and I believe that the rollout plans we are discussing in detail today show you just how big the team is, for starters, and that, as you would expect, it will deploy its efforts right across the entire city. We are also today publicly releasing our Toronto playbook for the COVID-19 vaccination program. It provides further detail on this effort, including our work to address vaccine hesitancy and to do targeted outreach in communities where it will help us achieve a successful result. As a matter of interest, I had an opportunity to attend this weekend one of the vaccine hesitancy seminars put on by our table of Black vaccine scientists, and it was very informative for all of those who attended. There were many, many questions, as you'd expect, a lot of which would have been asked by many different Torontonians. This will be the largest vaccination effort in the history of the City of Toronto, and I am very confident we will be able to meet this challenge. I know people are tired of the pandemic, and I want it to be over, and they all want it to be over. Everybody wants it to be over. The vaccines represent the best and the ultimate weapon in fighting COVID-19 and defeating it. That's why we have worked quickly with the help of our excellent Toronto hospitals and other healthcare partners to get our most vulnerable residents vaccinated as quickly as possible. It is why almost all of our long-term care and retirement home residents have been fully vaccinated. It's why we are working to vaccinate healthcare workers on the front lines in hospitals, but also midwives, pharmacists and pharmacy technicians, physicians, dentists and dental care providers, and their staffs who provide direct patient care. It's why our frontline first responders are being vaccinated right now. It's why you saw we announced over the weekend that we are starting to vaccinate those residents in our homeless shelters at the highest risk of contracting COVID-19. And it's why, while we wait for additional vaccine supply in the provincial registration system, we are moving to vaccinate people aged 80 and over who attend hospitals for treatment. We are working to get this job done as quickly as possible. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம கேட்ட ஒரு ஓவரால் தீம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த வேக்சினேஷன் பற்றி தான். இது ஒன்டாரியோ தான் மெயினாக நம்ம பார்த்தோம். பட் எல்லா ப்ராவின்சஸ்லேயுமே இந்த அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக நோவஸ்கோஷியாலையாக இருக்கட்டும், மான்ட்ரியலில் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து இதே லெவல் ஆஃப் வேக்சினேஷன் ரோல் அவுட் தான் இருக்குது. ஸோ 80+ ஏஜ் குரூப்புக்கு கம்யூனிட்டிலேயே டைரெக்டாக இந்த வேக்சினேஷனை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அண்ட் மான்ட்ரியலில் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஏஜ் லிமிட்டை 70 ட்ராப் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ 70+ இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே வந்து வேக்சினேஷனை இப்போலேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ மான்ட்ரியல் இன்னும் கூட அடுத்த படியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் வரைக்கும் ஃபைசர் அண்ட் மெடனா மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது ஆஸ்ட்ராஜெனக்கான்ற 3வது வேக்சினுமே அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு catch-22 என்ன அப்படின்னா, 18 to 65 வரைக்கும் தான் இந்த வேக்சினேஷனை இப்போதைக்கு அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 65+க்கு
இந்த வேக்சினோட எஃபிகசி வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, அவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக இருக்குதா அப்படின்றது இன்னும் அவங்கள்ட்ட ரிசல்ட்ஸ் இல்லாததுனால 65 அண்டர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டுமே இந்த வேக்சினேஷனை போடணும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு ரூல் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸோட ஹோப்ஃபுல்லி இப்போ 3 வேக்சின் நம்ம கையில் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே இந்த ரோல் அவுட் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். அண்ட் இந்த வேக்சின் ஆஸ்ட்ராஜெனக்கா வந்து டைம்லைனும் ரொம்ப ஜாஸ்தி, பிட்வீன் 4 வீக்ஸ் பீரியடில் வந்து டோஸ் 1 அண்ட் டோஸ் 2 கொடுக்கணும் அப்படின்றதுனால அகேன் டைம்லைன் இருக்கிறதுனால நிறைய பேரை வேக்சினேட் பண்ண முடியும் அப்படின்றதுமே ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளை ஹெல்த்தை சம்மந்தப்பட்டு நம்ம நிறையவே பார்த்துட்ருக்குறோம். அஃப்கோர்ஸ் எல்லா வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்தாலும் நம்மளோட இம்யூனிட்டி ஹை ப்ரொஃபைலில் இருந்துச்சுன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இன்னொரு பெட்டர் வாய்ப்பாக இருக்கும். ஸோ கோவிட் வரும்போதே வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாரும் பேசினது நம்மளோட இம்யூனிட்டி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்க என்னெல்லாம் செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா உணவுகள் எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும், ஸோ தட் நம்மளோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை ஃபைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ப்ராப்பரான வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது தான். ஸோ இதை பற்றியான நிறைய டிஸ்கஷன்ஸ் எப்பயுமே நடந்துகிட்ருக்கும். அதுக்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எடுக்கலாமா கூடாதா அப்படின்ற நிறைய கேள்விகள் எல்லார் மனசுலையுமே இருக்கும். இதை பற்றி நம்மளோட டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களோடு ஒன்டாரியோவில் பல வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகின்ற டாக்டர் கண்ணா வேலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இந்த முறை நான் கேட்கின்ற கேள்வி ஒரு முக்கியமானது, பலருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். இந்த பேண்டமிக் நேரத்திலே வெளியில் செல்ல முடியாமல் பலரும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றார்கள். இதுல 2 விடயம் நான் கேட்க போகிறேன். அதாவது ஒரு சிலர் வந்து வெளியில் வாரம் குடும்பத்தோடு சென்று உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிடும், பலவிதமான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவினோம், அப்படியெல்லாம் இருக்கும். சில பேர் வந்து இப்ப வெளியில போக முடியாதுன்றதால வீட்டுல டெலிவரி மூலமாக உணவை பெற்று உட்கொள்கின்றார்கள். இதுல 2 விஷயம் கேட்கிறேன். ஒன்று வந்து இந்த வெளியிலிருந்து உணவுகளை எடுத்து பழக்கப்பட்டவர்கள் வந்து அடிக்கடி கூடுதலாக வெளியில் இருந்து உணவுகள் எடுத்து அருந்துவதன் காரணமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியமானது. ஆகவே இந்த கோவிட் காலத்திலே உணவை பொறுத்தவரையில் ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு முக்கியமானது. குறிப்பாக சிலர் வந்து சொல்லுகிறார்கள், இந்த விட்டமின்ஸ் டி, சி இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அப்பதான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லினோம். கட்டாயம் வந்து இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேணுமா, இல்லாட்டி எங்களை உணவு முறையில் இதை மாற்றி அமைக்க முடியுமா, அதை பற்றி சொல்வீர்களா? ஆமாம். ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறது, வைட்டமின்ஸ் எடுத்தா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, இம்யூன் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, வருத்தம் வராம இருக்க ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுமோண்டு. கெனேடியன்ஸ் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டமின் நாங்கள் ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களோட the sun rays, so vitamin D is the most important vitamin நாங்கள் சப்ளிமெண்டா எடுக்க வேண்டும், குழந்தையில இருந்து adults வரைக்கும். ஏனென்றால் especially in Canada எங்களோட vitamin D exposure from the sun is very low, especially fall to spring. எங்களுக்கு அந்த வைட்டமின் டி சன்ல இருந்து வர்றபடியா மிக குறைவாக இருக்கிறது, அப்சர்வ் பண்றது. ஸோ அதனால நாங்கள் எவ்ரிடே வைட்டமின் டி சப்ளிமெண்ட், இப்ப பிள்ளைகள்ண்டா அட்லீஸ்ட் 400 to 800 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் எடுக்க வேண்டும். அது ட்ராப்ஸ் மூலமாக இருக்கும், அல்லது பில்ஸ், கம்மிஸ் அப்படி மூலமாக எடுக்கலாம். Adults-க்கு you can take it as a pill. For adults, at least a minimum of 1000 international units a day vitamin D every day எடுக்க வேண்டும். And this is important both உங்களோட bone health-க்கும், so bones வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, osteoporosis prevent பண்றதுக்கு அப்படியான இதுக்கு முக்கியம், for both பிள்ளைகளுக்கும் adults-க்கும்.
And also vitamin D has been shown to help with your immune system. உங்களோட immune system எதிர்ப்பு சக்தியை support பண்ணதுக்கு vitamin D முக்கியம். So அது வந்து the most important thing. இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு வைட்டமின் தான் எடுக்க வேண்டும் என்றால் vitamin D கட்டாயம் எல்லா கனேடியன்ஸும் everyday எடுக்க வேண்டும். மற்ற vitamins வந்து இப்ப vitamin C வந்து is a supplement you can take. You can take an average of an adult vandu 500 milligrams to 1,000 milligrams a day. Definitely, ningal enna eduthalum you have to be very careful. Prescribe pannina amount kuda ninga edukka koodadu. Enendral vitamin C, if you take more than 2,000 milligrams a day, it could actually harm you. So ningal extra vitamin C eduthal kuda ninga prescribe pannina vida kuda eduthal ungalku COVID அல்லது மற்ற diseases வராம இருக்க prevent பண்றதுக்கு நீங்கள் too much எடுத்தா கூட உங்களுக்கு that's not good for you. So prescribe பண்ற amount எடுக்கலாம். So vitamin C has been shown to support your immune system. So உங்களோட உங்களோட எதிர்ப்பு சக்தி மற்ற நோய்கள் viruses bacteria தொத்தாம இருக்கிறதுக்கு அது support பண்ற evidence இருக்குது. So but the most important thing is your diet. So the best way to absorb the vitamins, vitamin supplement எடுக்கிறது விட உங்களோட டயட்ல இருந்து எடுக்கிறது is more important. So அதுவும் ஒரு பேலன்ஸ்டா எடுத்தா தான் உங்களுக்கு immune systemக்கு you need vitamin C, vitamin D is important. உங்களோட skinக்கு vitamin E is important. Visionக்கு vitamin A is important. உங்களோட nervous systemக்கு vitamin B is important. So ஒவ்வொரு vitaminum different parts of the bodyக்கு முக்கியம். So நீங்கள் எப்படி the best way to absorb it is actually through உங்களோட diet மூலமாகத்தான் அதை நீங்க பெஸ்டா absorb பண்றது. So the most important thing you can do for your health and immune system is or a balanced diet சாப்பிடுறது தான் most important. So you know balance வந்து உங்களோட protein, vegetables, fruits and less amount of carbohydrates because carbohydrates வந்து உங்களோட weight கூட்டும் and also diabetes, heart disease, you know, kuda sapata, then it's not good for you. So அப்படியான balanced diet நீங்கள் follow பண்ணினா that's the best way to stay healthy. Vitamin D தவிர there's no other mandatory vitamin உங்களுக்கு தேவை என்று இல்லை. மற்றது நீங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர் மூலமாக if you do a checkup தச்சில உங்களுக்கு ஏதாவது low இருந்தா vitamin B12 அல்லது iron அப்படியான nutritional deficiencies ஏதும் இருந்தால் உங்களோட blood testல அதை கண்டுபிடித்தால் then உங்களோட டாக்டர் வந்து prescribe பண்ணுவின particularly உங்களுக்கு இந்த vitamin low-ஆ இருக்குது இந்த nutrient low-ஆ இருக்கு supplement எடுக்க வேணும்னு prescribe பண்ணினா then அப்படி உங்களுக்கு அது உங்களுக்கு benefit பண்ணும். மற்றபடி it's balanced diet and vitamin D for all Canadians. நன்றி. அந்த தகவலுக்கு அந்த குறிப்பாக நீங்கள் B12 பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். வெஜிடேரியன்ஸ் கூட சாப்பிட்றாக்கள், மீட் அதில் தவிர்க்கிறார்கள் கூட பேர் அதை எடுத்துக்கொள்விடும். காரணமாக வேண்ட அவைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அது ஃபேமிலி டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அவைகள் அதில் டெஸ்ட்டில் பார்த்து சொன்னால் அதை எடுத்துக்கொள்வது நல்லது. நன்றி உங்களுடைய தகவலுக்கு டாக்டர். நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.
மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். அதில் ஒரு மெயினான விஷயங்கள் ஆஃப்கோர்ஸ் வார்ஸ் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா தமிழ் ஜெனோசைட் அஃப்கோர்ஸ் வார் முடிஞ்சாலுமே அதுக்கான தீர்வுகள் என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ரிசல்ட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் நடந்த ஜெனோசைட்ஸ் அண்ட் இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் பற்றியான ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி அமைச்சு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாளாக முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் யுஎன்ஓவுமே முன்னாடி இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி இதுக்கான இன்ஃபர்மேஷன் ஆன்சர்ஸ் உள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தெரிவிக்கணும் அப்படின்றது நிறைய லெவல்ஸில் நிறைய பேரால் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா யூகேல அம்பிகா செல்வகுமார் அப்படின்றவங்க ஆரம்பித்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் அங்கே ஆரம்பித்து அங்கே மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா மற்றும் மற்ற இடங்கள்லையுமே இருக்கிற தமிழ் பீப்புள் ஃப்ரண்ட் லைனில் வச்சு இதுக்கான கேள்விகளை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை ஸ்பெசிஃபிக்காக முன்கூட்டி இன்றைக்குமே டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் இருக்கிற ஒரு பார்க்கில் இதுக்கான ஹங்கர் ஸ்ட்ரைக்காக ஆரம்பித்தாங்க. இது 24 hours சாலிட்டரி ஹங்கர் ஸ்ட்ரைக். ஸோ நாளைக்கும் இது தொடரும். எங்கே அப்படின்றத டிசைட் பண்ணி அறிவிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அகெயின் எத்தனையோ சின்ன விஷயங்கள் நம்மளோட மனசை நெருடுற இடங்களில் இதுவுமே ஒரு முக்கியமான நெருடலாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது கேட்க வேண்டிய மக்களுக்கு கேட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் இதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும் அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்யணும் அப்படின்றத முன் வச்சு தான் இந்த மாதிரியான ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்லணும். இங்கே மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், மற்ற யூரோப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களையுமே இது ஒரு ப்ரொட்டஸ்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனாக நடந்துகிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு காதில் இது போய் சேரணும்னு தான் விரும்புகிறோம். ஸோ இதை இன்னமும் நம்ம கிளியர் கட்டாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் இது எப்படி முன்னேறி போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அஃப்கோர்ஸ் இதுக்கான அப்டேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் குட் ஈவினிங் கனடாவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து எங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்கும் போது இதுக்கான இன்ஃபர்மேஷனையும் வரும் நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிற அதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கான கேள்விகள் நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம கேட்க வேண்டிய இடங்களில் கேட்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நிறையவே ஸ்ட்ரெஸ்ஸஸ், இது மட்டும் இல்லாமல் கோவிட், இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் நடந்துகிட்ருக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குதோ அந்தந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் இன்வால்வ்டாக இருந்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் யாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. மியூசிக் கேட்குறதே ரொம்ப ரிலாக்ஸிங். அதை உருவாக்க முடிஞ்சால் இன்னுமே ரிலாக்ஸிங் கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் இந்த கோவிட் சமயத்தில் நிறைய பேர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், பாடல் பாடுறத கற்றுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான புது புது விஷயங்களுக்குள்ளே அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கலையரங்கத்துலேயும் ஒரு அழகான பாடலை தான் பார்க்க போகிறோம். நாதஸ்வரம் ஆஸ் யூஷுவல் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக நாதஸ்வரம் வாசித்து பாடியிருக்காங்க நிரூபன் நாகேந்திரன். இவங்களோட கீபோர்ட் சுதர்ஷன் கிறிஸ்டியன் வாசிச்சிருக்காங்க. வாங்க இன்றைக்கி கென்னடிய வளத்தில் பார்க்கலாம்.
சுவாச காற்று வரும்பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்டேன், அதற்காக பாடினேன். வரும் எதிர்காலம் முன்மீது பழி போடும் பெண்ணேன், அதற்காகத்தான் வாடினேன். முதலா முடிவாக அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. பியூட்டிஃபுல்லான அந்த சாங் இன்னைக்கு கலையரங்கத்தில் நம்ம கேட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. நிருப்பன் நாகேந்திரன் மற்றும் சுதர்ஷன் கிறிஸ்டியனோட அந்த ப்ரொடக்ஷன். ஸோ அடுத்ததாக பணத்தோட வேல்யூ நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நான் எப்பயுமே நினைக்கிறது இந்த ஸ்பீடிங் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த வேல்யூ கண்டிப்பாக மறந்துருச்சோ அப்படின்னுட்டு. ஏன்னா இப்போ ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே, இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டட் ஸ்பீடிங் கேமராஸ் பற்றி தான். ஸோ லாஸ்ட் சம்மர் இந்த ஸ்பீடிங் கேமராஸ் நிறைய டிக்கெட்ஸை வந்து வயலேஷனுக்காக நிறைய டிக்கெட்ஸை இஷ்யூ பண்ணதாக நம்ம பேசணும். திரும்பி அது வின்டர் சமயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஹோப்ஃபுல்லி பீப்புள் வேர் கெட்டிங் யூஸ் டு இட் அண்ட் ஞாபகம் வச்சுட்டு ஸ்லோவாக ஸ்பீட் லிமிட்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நம்பினோம். பட் மறுபடியும் லாஸ்ட் மந்த் மட்டுமே இட்டோபிகோவில் இருக்கிற ஒரு கேமராவில் மட்டுமே திரும்பி ஆல்மோஸ்ட் 2500 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு இந்த ஒரு கேமரா மட்டுமே. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஒரு பர்சன் ஆல்மோஸ்ட் 15 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காராம் ஸ்பீடிங்காக அதே இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஆனால் நியூஸஸ் கேட்கும் போது தான் ஓ மை காட், யூனோ ஸ்பீட் லிமிட் எதுக்கு இருக்குது? நம்மளோட சேஃப்டிக்காக தான். பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர்ஸ்க்குமே அந்த சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது.
ஸோ நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், டிரைவிங்ன்றது ரைட் இல்லை, ஒரு ப்ரிவிலேஜ். நம்ம அந்த ரோடை எல்லாரோடையுமே சேஃப்டியோட ஷேர் பண்ணுறோன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் பணத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம உயிர் சம்மந்தப்பட்டதும் கூட. ஸோ ஆஃப்கோர்ஸ் கேர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான நியூஸ் ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கான டேஞ்சர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ டாக்கிங் அபவுட் மணி வேல்யூ, இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் நாளாகவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ரொம்பவே ஹையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு இன்றைக்கியான ரேட் 167, இந்தியாவுக்கு 58. இது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இலங்கை 167 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கோவிட் நம்பர்ஸ் பற்றியுமே ஒரு குயிக்காக பார்த்துருவோம். ஒன்டாரியோவில் மட்டுமே 1023 கேசஸ், கியூபெக்கில் 613, ஆல்பர்ட்டாவில் 291, சஸ்குவாஷ்வனில் 154, மேனிடோபாவில் 35 கேசஸ், நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோரில் 2, நோவஸ்கோஷியாவில் 1 கேஸ், நியூ பிரன்ஸ்விக்கில் 1, நினுவெட்டில் 1. ஸோ இந்த மாதிரி இன் டோட்டல் பார்க்க போனீங்கன்னா more than 2000 cases கிட்ட இருக்கிறோம் நம்ம கனடாவில். ஆல்மோஸ்ட் 2000, நாட் நியர்லி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகணுன்ற நம்பிக்கையோட, மற்றபடி கனடாவில் வேறு என்னெல்லாம் முக்கியமான செய்திகள் அப்படின்ட்டு இன்றைக்கி நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். டொரண்டோவில் இன்று தமிழர்களினால் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. மாக்கம் ஸ்டீல் சந்திப்பில் அமைந்துள்ள பூங்காவில் இன்று காலை இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பமானது. இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கவனஈர்ப்பு போராட்டங்களுக்கும் உண்ணாநோன்பு போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து டொரண்டோவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாளையும் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கோவிட் தடுப்பூசி விநியோகம் அதிகரித்து வரும் நிலையில் பல மாகாணங்களில் தடுப்பூசி வழங்கப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல மாகாணங்கள் தமது தடுப்பூசி திட்டங்களை இன்று பொதுமக்களுக்காக விரிவாக ஆரம்பித்தன. ஹெல்த் கனடா கடந்த வெள்ளிக்கிழமை 3வது கோவிட் தடுப்பூசியாக அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியை அங்கீகரித்துள்ள நிலையில் இன்றைய விரிவாக்க நடவடிக்கைகள் ஆரம்பித்தன. ஆன்டாரியோ, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்கள் மூத்தவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை இன்று ஆரம்பித்தன. மான்ட்ரியாலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வகையில் ஒலிம்பிக் மைதானம் இன்று திறக்கப்பட்டது. இந்த வாரம் சுமார் 4,45,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் என கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி இந்த வாரத்தின் இறுதிக்குள் கனடாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் 65 வயதுக்கும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கும் பரிந்துரைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. NECI எனப்படும் நோய் தடுப்பு தொடர்பான கனடாவின் தேசிய ஆலோசனைக்குழு இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது.
இந்த வேதனரிடையே அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளின் செயல்திறனுக்கான சான்றுகள் போதுமானதாக இல்லை என NACI கூறியது. 18 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்களில் தடுப்பூசியின் செயல்திறன் 62.1% இருக்கும் என ஹெல்த் கனடா தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்கும் திட்டத்தை கனேடிய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு பொருளாதார அடிப்படையிலான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் முயற்சிகளை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது என்று இதற்கான புதிய திட்டம் வெளியிடப்பட்டது. கனடாவின் பொருளாதார நல்வாழ்விற்கு பரந்தளவிலான உபாயங்களை கையாள்வதற்கான ஒரு விரிவான கட்டமைப்பை அரசாங்கம் முழுவதும் அபிவிருத்தி செய்வதற்கு இது வழிவகுக்கும் என கனேடிய பொது பாதுகாப்பு மையம் கூறுகிறது. கனடாவில் இன்றுடன் கோவிட் தொற்றால் பலியானவர்களின் எண்ணிக்கை 22,000 தாண்டியுள்ளது. ஒன்டாரியோவில் 1023, கியூபெக்கில் 613, ஆல்பர்டாவில் 291, சஸ்கச்சுவானில் 184, மனிடோபாவில் 35, நியூஃபவுண்ட்லாந்து லப்ரடோரில் 2, நோவாஸ்கோஷியாவில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1, நுணவுற்றில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 6, கியூபெக்கில் 6, ஆல்பர்டாவில் 2, மனிடோபாவில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமது கோவிட் தடுப்பூசிகளை கனடாவுடன் பகிர்ந்து கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என அமெரிக்கா தெளிவுபடுத்தியது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளை கனடாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாதென வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வெதரை பற்றி பேச போகிறோம். ஆல்மோஸ்ட் வின்டரை முடித்து ஸ்ப்ரிங்கை நோக்கி போயிட்டுருக்குறோம். வெதர் நெட்வொர்க் வந்து நமக்கு ஒரு பெட்டர் ஸ்ப்ரிங் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. மைல்டர் ஸ்ப்ரிங்காக இருக்க போது கொஞ்சம் அப்பப்போ வின்டர் மறுபடியும் தலையை எட்டி காமிக்கும். பட் ஒரு மைல்டரான ஸ்ப்ரிங், ஸோ பெட்டர் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபோர்காஸ்ட். பட் இன்றைக்கி வெதர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா GTA மட்டும் இல்லாமல் டொரண்டோ அண்ட் சுற்றி வந்து ரொம்பவே விண்டியான ஒரு டேவாக இருந்துச்சு. ரொம்பவே என்ன சொல்கிறது, ஸ்னோ இருந்துச்சு, பட் வெரி மைல்ட், பட் விஷன் ஆக்லூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்னோவாக தான் இருந்துச்சு. ரொம்பவே விண்டியாக இருந்ததுனால. ஸோ இதனால ஹைவே 400 வந்து ஒரு பயங்கரமான ஒரு பைலப் நடந்துச்சு காலையில். ஆல்மோஸ்ட் 15 கார்ஸ் இந்த பைலப்பில் மாட்டியிருந்தது. அண்ட் பிட்வீன் ஹைவே 89 அண்ட் மேப்பிள் வியூ இந்த ஏரியாவில் வந்து நார்த் பவுண்ட் அண்ட் சவுத் பவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அகெயின் பிகாஸ் ஆஃப் த வெதர் கண்டிஷன். அண்ட் ரொம்பவே பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஐ கெஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது வெதர். ரொம்ப விண்டிஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸாக இருக்கும்போது ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் டிரைவர்ஸ் எல்லாருமே. அஃப்கோர்ஸ் டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாகவும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கேரோட ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அது இங்கே உள்ள வெதர் ரிப்போர்ட் நான் சொன்னேன். இதே மாதிரி கனடாவில் மற்ற மெயின் சிட்டிஸில் வெதர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதி கூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும்.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°-5°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°-7°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°-6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°-7°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°-6°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ இதோட இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவை நிறைவேற்க கொண்டு வரோம். மார்ச் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டே. ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் இன்னும் நாளைக்கு நடக்கிற விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் மீண்டும் நாளை உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறோம். அஃப்கோர்ஸ் எங்களோட வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இன்னும் இதை பெட்டர் ஆக்கிறதுக்கு ஸோ எங்களோட யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். டேக் கேர். பாய்.